ஒரு அழகான ஆளை கூட்டு வந்திருக்கிறீங்களா? கூட்டு வந்துக்கிறோமா? அப்படியா? எங்க இருந்து? கண்ணாகரத்துல இருந்து கூட்டிட்டு வந்துக்கிறோம். மத்து வியாபாரியா? மத்து வியாபாரியா? நல்லா சவுண்டா சொன்னா, நல்லா சவுண்டா சொல்லு. அவ்வளவுதானே சவுண்ட். எவ்வளவு? சரி, அதோ சரிங்கிறவங்க சொல்லு. மத்து வியாபாரிமா? மத்து வியாபாரியா? 100 மத்து எடுத்துட்டு வந்து சரி கண்ணாகரத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஆமா. அதுல 99 மத்து வித்தாச்சு. சரி ஒரு மத்த வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தான். சரி வாப்பா ராணி கிட்ட போய் ஏதோ வேலை செஞ்சு பொலிச்சுக்கணும் கூட்டிட்டு வந்து அதை மாதிரி நிறுத்திடுறேன் கேட்ல. நல்லா பேசுவாரா? அருமையா. அதுலயும் அந்த மத்து ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியா? அது சொத்த மத்து நடுமதி வெடுப்போடி போச்சு. இல்ல மாதிரி ஈர மரத்துல சேவனை பாத்தியா? லேசா நடுவில் லேசா ஒரு கொஞ்சம் வீல் விட்டு போச்சு. அவ்வளவுதான். நல்லா கூட்டிட்டு வந்தா நிறுத்தி இருக்கிறேன். சரி போய் பாரு. பாரு அண்ணா, போய் பாத்துக்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். அண்ணா பொட்டிக்காரனா, என்னடா லேசா உப்பு கறிக்குது? மாடு வத்தகர வாங்கி போச்சுனா கண்ணு குத்தி போச்சு. அதனால போய் நீ இப்ப போய் புடிச்சிட்டு குடிக்காது. எப்படி உப்பு தான் இருக்கும். அண்ணா போய். ஆமா, இது வரைக்கும் நீ பெண்களை பார்த்ததே இல்லையா? ஏங்கிற பாத்தியா பாக்கலையா? நாங்க ஆம்பளைக்கு ரோட்ல நின்றுக்கிறோம், நீ தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கணும். நீ வந்து மேல ஏறினா எந்த ஆம்பளை விடுவான்? வந்து மேல ஏறனா நான் நின்னுட்டு இருந்தா நீ தான் வந்து சுத்தி அடிச்சு நீ தான் இந்த மேல ஏறின. நான் வழியில போனல, நீ வழி விட்டு நிக்க வேண்டியதானே? ஏமா நான் மட்டும் விட்டுனா கெடுக்கணும். லைட் டியூப் லைட் மேல விழுந்திருப்பேன். அதனால கட்டி பிடித்து விட்டேன். அப்படிங்களா? அண்ணா பாப்பால பார்த்து இப்ப நசுக்கி பார்க்கலாமா? என்னத்துக்கு பாட்டு பாடி ரசித்து பார்க்கலாமா? இப்ப நான் யார் மாதிரி பாட போறேன்? டி.என். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், பால சுப்பிரமணி, உன்னி கிருஷ்ணன். இப்ப என்ன படத்துல பாட போறேன்? இப்ப வந்து புசாயத்துல பாடுறேன். விவசாயத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள. நீ இங்கிலீஷ் படித்தாலோ இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள. நான் அப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. உடல் அழகை ஊருமெச்சே காட்டக்கூடாது, உடல் அழகை ஊருமெச்சே காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உடுப்பு மேல சிவப்பு சாய தீட்டக்கூடாது, நம்ம புடிச்சு மேல சுருட்ட முடிய எடுக்க கூடாது. நெருப்பு வை. ஆனா கேசட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா, கேசட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால பாட்டு மாத்தி பாடலாம். விடு. எப்படி மாத்தி? அதனால பழைய பாட்டு பாடி பார்க்கலாம். தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நட நடந்து வளையில போல வந்த பொன்னம்மா வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா? தந்தான தானாடே தந்தான தானாடே தயாரிச்சு தன்னமோ தம்பிமார் பெரும் புழுலும் தம்பிமார் பெரும் புகழும் மாமியா கூதி. ஒரே பாட்டு கூட வேணாம். ஒண்ணு பாட்டு போற தப்பா வருது. ஒரே பாட்டு கூட வேணாம். கண்ணு எனக்காக ஒரு திருக்குறள் தான் சொல்லு கண்ணு. என்ன ஸ்கூல் பக்கமே போனது இல்ல, படிச்சது இல்லண்ணா. பள்ளிக்கூடத்துக்கே போலியா? கண்ணுங்கள நீங்க தான் திருக்குறள் சொல்லுங்கடா. ஏடா ஒருத்தன் வரவும் மாட்டேங்கிறது, ஒரு சாலு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது, ஒரு திருக்குறள் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்றா திருக்குறள் ஒண்ணுண்ணா.
சரி தம்பியா அண்ணன் திருக்குறள் சொல்றேன் திங்கக்கிழமை டீச்சர் போய் சொல்லிருக்கேன் வாய்த்தாட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது டீச்சர் போய் சொல்லிருக்கேன் அடக்கம் ஆறுயிர் ஊக்கம் அடங்காத புலில் அண்டாடை கிழித்து விடும் சிறுநீர் வரும் பொழுது சிறு ஆட்டா விட்டால் பெருநீர் வரும் பொழுது பெருக்கெடுத்து பேண்டை நிலத்தி விடும் 101வது திருக்குறள் சரி உடுக்கணும் என்னத்துக்கு திருக்குறள் எங்கடா கை வச்சிருக்கிறா என்னம்மா ஆமா எங்க கை வச்சிருக்கிற அட இங்க கை வச்சிருக்கா சரி எடுத்துக்கிறியா யா இப்படி கோத்துக்கற ஏன் இப்படி கோத்துக்கறியா என்ன ஊட்டு சொத்தா ஏன் ஊட்டு சொத்தா இது சிவன் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் ஓ இது ஊட்டு சொத்துல ஏன் ஊட்டு சொத்துல இது வந்து சிவனார் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு வரப்பிரசாதம் அம்மா என்ன கொடுத்திருக்கிறான் சிவன் உனக்கு 2 ரூபா போண்டா சொட்டு 5 ரூபா இட்லி சொட்டு கொடுத்திருக்கிறான் சிவன் எங்க பாட்டிக்கு நான் கொடுத்திருக்கிறான் சிவன் எப்படி பாம்பு சொரக்காயிட்டு கொடுத்திருக்கிறான் அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இப்படி சின்ன பிள்ளைங்க நானும் எங்க பாட்டி ஒரு கட்டுல படுத்திருந்தோம் இல்லப்பா போன வாரத்துல படுத்திருந்தோம் சின்ன பையன் 5வது 3வது படிக்கல மொத்தமா படிச்சிருந்தா இல்ல சின்ன பையன்ல சின்ன குழந்தையில ஒரு கட்டுல படுத்திருந்தோமே எங்க பாட்டி அந்த பக்கம் திரும்பி படுத்துவேன் என் பக்கம் தூக்க திரும்பி படுத்தா பாரு ஆனா பொத்துன்னு 2 விட்டு விடுது அது மட்டும் இல்ல